குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தயாவுக்கு தான் ஒரு ஷார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. லைக்ஸ் முக்கியம், கமெண்ட் அதை விட முக்கியம். சாரிடா ஸ்டார்டிங்கே கொள்ளுறது. ஸோ பலவெல்லாம் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் ஒயன் வழக்கம் போல் இன்றைக்கும் லேட்டா, அச்சோ அக்கா தெரியலக்கா இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு, இதே தான் ஒயன் நீ டெய்லி சொல்லிகிட்ருக்க. இப்படியே நீ லேட் பண்ணிட்டு இருந்தனா உங்கள் பிரின்சிபல் மேம் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கா சொல்ல அக்கால கோச்சுக்காதுக்கா, இன்னைக்கு ஒரு நாள் தெரியாமல் லேட் ஆகிடுச்சு. சரியா, நீ ஒன்றும் கோச்சுக்காத. நான் கோச்சுக்க ஒன்றும் இல்லை வயன், உனக்கு தாண்டி பிரச்சனை. அப்புறம் சீக்கிரமாக மேடம்க்கு எக்ஸாம்லாம் வருது, படிக்கிற மாதிரி தெரியலையே. இந்த டீனா பொண்ணு கூட ஊரை சுற்றிட்டு இருக்க நீ. அக்கா நான் ஊரெல்லாம் சுற்றலக்கா, குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான்க்கா போகிறேன். நம்பிட்டேன் வயன். வர நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்லலை. சரி நீ காசு கொடு. எதுக்கு? அக்கா ஸ்கூலில் டூர் போகிறாங்கக்கா, எனக்கு வேணும் வயன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டூர்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. நம்ம அடுத்த வாரம் நம்ம பாட்டி ஊருக்கு போகிறோம்ல, அங்கே போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். சரியா? அக்கா அதெல்லாம் முடியாது, நீ காசு கொடு, நான் போகணும். என் ஃப்ரெண்ட் டீனா எல்லாரும் வராங்க, ஜாக் கூட வரான். அந்த ஜாக் வரானா? அவன் வரான்னு சொன்னாலே எனக்கு பயமாக இருக்குது. அக்கா என்ன உனக்கு அப்படி ஜாக் மேலே கோவம்? நீ பார்க்குறல்ல, நானும் அவனை சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் தான் படிக்கணும், ஒன்றா தான் இருக்கும். நீ தாக்கா அவனை தப்பாக நினச்சிக்கிற. இது அவனா? உனக்கு தெரியல வயன். ஆனால் நீ டூர்லாம் போகக்கூடாது, ஸ்கூலுக்கு கிளம்பு. அக்கா அப்படி கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க முடியாது வயன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இங்கே பாரு, உன்னை நம்பி உன்னை தனியாக என்னாலலாம் அவ்வளோ தூரம் அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லை வயன், நீ ரொம்ப சின்ன பொண்ணுடி, உன்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. எவ்வளோ தூரம்? இங்கே இருக்க பூசான் தானே, வேண்டாங்கிற நான். நீ என் பேச்சு கேட்குறதா இருந்தால் இங்கே இரு அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போ, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. அப்படியா வயன், வா வாங்கிட்டியா? என்னத்தான் வாங்கிட்டியா? என் அக்கா கொடுக்க மாட்டேன்ட்டா. எனக்கு முன்னாடியே தெரியும் உங்கள் அக்கா ஒன்று அனுப்ப மாட்டாங்கன்னு. அப்படியா? தெரிஞ்சதான் நானும் எங்கள் வீட்டில் கேட்கலையா? நீ போகலாம் இல்லடி, அதான் ஜாக்லாம் வரா. நீ ஜாக் வரான், ஆனால் என் வயன் வரலையே அப்படி சொல்லிட்டு டீனா அவங்க கண்ணத்துல கிஸ் பண்ணுறா. டீனா ஸ்கூல் முடிச்சோன்னே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி. நானும் தான் வயன், எங்கள் அப்பா வேற என்னை அப்ராடில் படிக்க வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நானும் வேணா வந்துட்டா? நீ எப்படி வருவ? ஆல்ரெடி உங்கள் அக்கா உனக்கு இங்கே இருக்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் நீ அப்ராட்லாம் வந்து படிக்கணும்னா நிறைய செலவாகும் வயன் அப்படி சொல்லிட்டு டீனா சொல்கிறா. ஆமாம்ல, சரி படிக்கிற வரைக்கும் ஒன்றா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் டீனாவும் சிரிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போது நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கீங்க. பட் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரொம்ப ரொம்ப டார்க்கான ஒரு கார், பிளாக் கலர் கார். அதுலேருந்து ஒரு பர்சன் மாஸ்க் போட்டு அந்த கிளாஸு கேப்லாம் போட்டு உங்களை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை பார்க்கல. அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு அவங்க காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்து உட்காரீங்க. அப்போ ஜாக், வயனே என்ன டூருக்கு வரலையா? வரல ஜாக். தெரியும் உங்கள் அக்கா கறி அனுப்ப மாட்டான். ஏன்டா அப்படி சொல்கிறேன்? தெரியும் உங்கள் அக்கா கறி அனுப்ப மாட்டான். சரி நீங்களாம் போயிட்டு வாங்க. அதில் வயன், எனக்கு போவானான்னு தான் ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். எங்கள் அப்பா வர காசு கொடுத்துட்டாரே. அப்போ நீ காசு கேட்டியாடா? கேட்டேன். அப்போ நான் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சு தானே நீ கேட்டிருக்க. அப்படிலாம் இல்லை வயன், நான் சும்மா கேட்டேன். எங்கள் அப்பா இந்தாடா போடா அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாரே அப்படி சொல்லி ஜாக் சொல்கிறான். அப்போ நீ போயிட்டு வா அப்படி சொல்லி நீங்கள் சோகமாக உட்காந்துருக்கீங்க. அப்போ டீனா, வயன் இதுக்கெல்லாம் சோகமாகாது, இதுக்கெல்லாம் நீ சோகமாகவேன்னு தெரிஞ்சுதான் இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்ட்டியா? என்னடி பார்ட்டி? அது ஒன்றும் பெரிய பார்ட்டிலாம் இல்லடி. சிண்டு இருக்குல்ல, சிண்டுவா ஏதோ நாயா? வயன் நாயின்னு சொல்லாதடி.
சரி சொல்லலை. அவளுக்கு பர்த்டேடி. ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் கேக் கட்டிங்களா இருக்கு. நீங்கள் எனக்கே கேக் கட்டிங்கல்ல, நாய்க்கெல்லாம் கேக் கட்டிங். ஒய்யன் சரி சரி வந்துடுறேன், 6 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடு, சரியா? லேட் பண்ணாத. சரிடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் அக்கா ஒய்யன் ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, ஸ்கூல் பக்கத்தில் இருக்க கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். உன்னை தேவையில்லாமல் சாப்பிட்டு காசை வீணடிக்காதுன்னு சொன்னேன்ல. அக்கா நீ சும்மா திட்டாதக்கா, எனக்கு பயமாக இருக்குது. அக்கா என்ன? அது ஒன்றும் இல்லை, டீனா வீட்டில் தெரியும், டீனா வீட்டில் வளர்க்குற நாய்க்கு பர்த்டே அதானே? ஆனால் உனக்கு தெரியும். உனக்கு முன்னாடியே டீனா என்கிட்ட சொல்லிட்டா. டிப்பாவி என்கிட்ட இப்போ முன்ன மாதிரி அவள் சொல்கிறதே இல்லைக்கா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறாள் அவள். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு நீ அதை வந்து கேட்குற? இல்லைக்கா டீனா வர கூப்பிட்ருக்கா, நான் போகணும்ல. அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை வயன். அக்கா எனக்கு பிடிக்கவே இல்லை. அம்மா அப்பா என் கூட இருந்திருந்தா கூட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்க மாட்டாங்க போல், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓரமாக போய் உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ உங்கள் அக்கா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பையன் என்னை தொடாத. அக்கா சொல்கிறல்ல, பின் என்ன எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா? இத்தனைக்கும் நீ சொன்னா நான் எவ்வளோவே ஆசையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். ஆனால் நீ என்னன்னா என்னை ஒரு பர்த்டே பார்ட்டி கூட அனுப்ப மாட்டேங்கிற. பையன்மா அக்கா சொன்னால் நல்லது தானேம்மா. அக்கா நீ நல்லது சொல்கிறன்ற பேரில் என்னை ஃப்ரீடமாகவே இருக்க விட மாட்டேங்கிற. சரி இப்போ என்ன உனக்கு? நான் டீனா வீட்டுக்கு போகணும். சரி போயிட்டு வா, போயிட்டு 8 மணிக்குள்ளே வரேன். 8 மணிக்குள்ளேயா? அக்கா அங்கே கேக் கட்டிங்க 7:30 தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு மனுஷக்காடி கேக் கட்டிங் பண்ணுறாங்க, நாய்க்கு தானே அதுவாக கட் பண்ண போகுது. நீங்கள் தானே கையை பிடிச்சி பண்ண போகிறீங்க, சட்டுப்பட்டு பண்ணிவிட்டு வந்து சேர வேண்டியது தானே. அதெல்லாம் முடியாது, நான் லேட் ஆகும். நீ லேட் ஆகும்னா சொல்லிட்டு இருந்தேன்னா நான் அனுப்ப மாட்டேன் வயன். சரி சரி நான் வந்துடுறேன் 8:30 மணிக்குள்ளே. நான் 8 மணி சொன்னேன். சரி வரேன்க்கா, கத்தாத. அக்கா என்ன வெறும் கையை வீசிட்டு போனா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாய்க்கு தானே பர்த்டே, ஒன்றும் இல்லை. போ, நம்ம ஆல்ரெடி ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தோமே, அது கூட செத்து போச்சு. அது சாப்பாடு அப்படியே தான் இருக்குது, அதை வேணால் கிஃப்ட்டு கவலை கத்தி சுற்றி தர எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப மோசம்க்கா நீ அப்படி சொல்கிறீங்க. அயன் இங்கே பாரு, ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோண்டி. ஆல்ரெடி உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு வயன், கண்டிப்பாக இப்போ வர எக்ஸாமில் நீ நிறைய மார்க் எடுத்தாதான் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மூலியமாக தான் நீ காலேஜ் சேர முடியும். இதுக்கு மேலே அக்காவுக்கு கஷ்டம் கொடுக்க போறியாம்மா அப்படி சொல்லி உங்கள் அக்கா கேட்குறாங்க. அக்கா நான் நல்லா தான் படிக்கிறேன், நீ ஏன் பார்க்குறல? எங்கே வயன் பார்த்தா போன மாதம் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி வச்சுருக்க. இப்படி இருந்தால் எப்படி வயன்? நீ பாரு, என் தங்கச்சி மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அவள் கண்டிப்பாக நல்லா படிப்பாள். அப்பா அம்மா இறந்த அப்புறம் என்னாலேயும் பெருசாக எதுவும் செய்ய முடியல வயன். ஏதோ நான் படித்த படிப்புக்கு எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு தான் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீயும் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. சரிக்கா நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி டீனா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஒய்யன் நீ திருந்தவே மாட்டேடி. அக்கா போயிட்டு வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒரு டிஷர்ட்டோ பேண்ட்டை போட்டு கிளம்பி ஓடிடுறீங்க. சாரிடா, நான் வந்து இன்ட்ரோவே சொல்லாமல் பேசிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். உங்கள் பேர் வயன், நீங்கள் வந்து ஸ்கூலில் 12th படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஏஜ் வந்து 17, ஓகேவா? உங்கள் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் பிறந்த உடனே உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ அப்போ உங்கள் பாட்டி தான் உங்களையும் உங்கள் அக்காவையும் வளர்த்துருப்பாங்க. ஆஃப்டர் தேட் உங்கள் பாட்டியே பாசிட்டிவ் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் அக்கா தான் எல்லாத்தையும் உங்களை பார்த்துக்கிருப்பாங்க. அந்த ஊர்லேருந்து உங்களை கூட்டி வந்து நீங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ ஓகேடா, இந்த இன்ட்ரோவே போதும். உங்களை பற்றி சொல்ல மாட்டேன்ட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டான கேரக்டர், ரொம்ப சைல்டிஷாக இருப்பீங்க. எல்லோரையும் அவ்வளோ பிளைண்டாக நம்புவீங்க. உங்களுக்கு வாழ்க்கை பற்றின கஷ்டமே இருக்காது. ஏன்னா உங்கள் அக்கா அந்தளவுக்கு உங்களை பார்த்துப்பாங்க. அப்பப்போ உங்கள் பேரண்ட்ஸை நினச்சி ஃபீல் பண்ணி அழுவீங்க. அவ்வளோதான்டா உங்களை பற்றின இன்ட்ரோ, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வெளியே குச்சி போயிட்டுருக்கீங்க. அப்போ அதே கார் உங்களை மார்னிங் பார்த்து அதே கார் அங்கேருந்து அந்த கார்லேருந்து அந்த பர்சன் உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த காரை திருப்பிட்டு நீங்கள் போகிற வழிக்காகவே உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் அப்படியே நடந்து டீனாவோட வீட்டுக்கு வந்துடுறீங்க. டீனா ஒய்யன் ஏன்டி இவ்வளோ லேட்டு? முன்னுலடி அக்கா மறுபடியும் புராணத்தை ஆரம்பிச்சிட்டா, அதெல்லாம் கேட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஆமாம் உன் அக்காவுக்கு ஒரு வேலையே இருக்காது பையன். சரி வா, எங்க பர்த்டே கேர்ளை காணோம். இதோ எப்படி? என்னடி இதுக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுருக்க? என்ன வயன், அவள் மட்டும் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ? ஆமாடி, வெறும் $2000 தான். அம்மாடி $2000? நாய்க்கெல்லாம் $2000 ட்ரெஸ்ஸு. நமக்கு தான் அக்கா $100 எடுத்து கொடுக்கறதுக்கே அழுகிறாளே. என்னாச்சு வயன்? ஒன்றும் லேடி, வா கேக் கட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லோரும் சேர்த்து ஜாலியாக கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட ஃபோன் கிடையாது. டீனாவோட லேண்ட்லைன்லேருந்து ஒரு கால் வருது. வயன் இந்தா உன் அக்கா தான். ஐயோ அவள் எதுக்கடி ஃபோன் பண்ணா? தெரியல, பேசு வயன்.
அக்கா என்ன அது ஒன்றும் இல்லை வயன், இன்னைக்கு அக்கா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அக்கா வீட்டுக்கு வர 10 மணி மேலே ஆகும். நீ மரியாதையாக 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ற, புரியுதா? அதெல்லாம் நான் வந்துடுவேன்க்கா. இங்கே பாரு, கீழ் வீட்டு ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கேன். நீ வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும், புரியுதா? அக்கா அந்த கிழவிக்கிட்டேயே சொல்லிட்டு போனோம். அவன் சும்மாவே என்னை திட்டிக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு, வயசில் பெரியவங்களே இப்படிலாம் பேசக்கூடாது. நீ வீட்டுக்கு 8 மணிக்கெலாம் வந்திருக்கணும், புரியுதா? வந்துட்டு அந்த ஆண்டிக்கிட்ட சொல்லு, சரியா? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, புரியுதா வயன்? புரியுதுக்கா. இங்கே பாரு வயன், 8 மணி தான், புரியுதா? புரியுது, சரி என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் கட் பண்ணிவிட்டு செம்ம ஆட்டம். அப்படியே 8 மணி சொன்னது மணி இப்போ 10 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு அவ்வளோதான், அள்ளு விடலை. ஓய் டீனா, மாட்டேன்டி. என்ன மாட்டினேன்? நான் அப்போலேருந்தே உனக்கு கிளம்பு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ தான் ஆடிட்டு இருந்தேன். என்னடி என் மேலே பழிய போடுற? இங்கே பாரு, வேறு வழி இல்லை, நீ வீட்டுக்கு போகாது, இங்கே தங்கிரு. ஐயோ இல்லை, என் அக்கா வேற வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னான். அவள் வரத்துக்குள்ளே எப்படியாவது நான் வீட்டுக்கு ஓடிடணும். வேணாம், என் டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு பாரு, நாளைக்கு போய்க்கோ. இங்கேருந்து பக்கம் தானடி, நான் ஓடிடுறேன், சரியா? நீ என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்களும் வேகமாக வீட்டை விட்டு வெளியே வரீங்க. ஸோ நீங்கள் பார்த்த அதே கார் டீனாவோட வீட்டு வாசலில் நிற்கிது. ஸோ நீங்கள் கிளம்பினோடனே அந்த கார் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வருது. உங்களுக்கு அது கூட தெரியல, நீங்கள் வேகமாக ஓடிட்டுருக்கீங்க. அப்போ அந்த கார் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. ஹலோ, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் போகணும், எனக்கு வழி விடுங்க. ஹலோ, உங்களை தான் சொல்கிறேன். அப்படியே அந்த காருக்குள்ளே வந்து பர்சன் வெளியே வந்து உங்களை பார்க்குறாங்க. செம்ம அப்படியே இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு அண்ணு கூட தெரியல, அப்படியே ஃபுல் கவர்டாக இருக்குது ஃபேஸ்லாம். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களை தான் சொல்கிறேன், எதுக்கு அப்படி கிட்ட வந்து நிற்கிறீங்க? அப்படியே அந்த பர்சன் உங்களை அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராங்க. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், ஒரே கச்சிஃப் எடுத்து உங்கள் மூக்கில் அமுக்கிடுறாங்க. சாரிடா சிரிச்சிட்டேன். அமுக்கிடுறாங்க. அவ்வளோதான், நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. அந்த பர்சனோட கையிலே விழுந்துடுறீங்க அப்படியே. ஸோ அந்த பர்சனும் அப்படியே உங்களை தூக்கி காருக்கு பின்னாடி போட்டுட்டு அந்த காரை வேகமாக ஓட்டுறாங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு ஒரு காலியான குடோன் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கூட்டு போயிட்டு அந்த இடம் ஃபுல்லாக அப்படி பிளட்டாக இருக்குது. அங்கங்கே நிறைய பிளட்டு, நிறைய ட்ரெஸ்ஸு, கேண்டில்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அந்த இடமே க்ரீப்பியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நடுவில் ஒரே ஒரு சேர் மட்டும் இருக்குது. அந்த சேரில் கொண்டு போய் உங்களை கட்டி போடுறாங்க. நீங்கள் அப்படியே நல்லா மயக்கத்துலேயே இருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்களோட மாஸ்க்கு கழட்டிட்டு அப்படியே அங்கே இருக்க மிரரில் பார்த்து சிரிக்கிறாங்க. தாங்க, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு மாட்டிக்கிட்டா. பார்க்க அப்படியே உன் தேவதை மாதிரியே இல்லை, ஆனால் என் தேவதை ஆக முடியாது. இவளா என் தேவாதையாக ஆகவே முடியாதே அப்படி சொல்லிட்டு தயாங்கு கண்ணாடி பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது வேறு யாரும் இல்லைடா, தயாங் தான். ஸோ தயாங் பற்றி இன்ட்ரோ பெருசாக இல்லைடா, இஸ் அ சைக்கோ, ஓகேவா? அவ்வளோதான். ஸோ தயாங் அப்படியே இந்த கண்ணாடி பார்த்துட்டே, இல்லை இவன் என் தேவதை இல்லை, என் புஜிமாவை இல்லை. ஆனால் இவன் பார்க்க என் புஜிமா மாதிரியே இருக்காளே. இந்த உலகத்தில் என் புஜிமாவை தவிர எவ்வளோ நல்லவே இல்லை தயாங், அப்படி பார்க்காத அப்படி சொல்லிட்டு அவர் கையில் அங்கே அந்த ஹேமர் இருக்கும்ல, சுத்தியல், அதை கையில் எடுத்துகிட்டு உங்களை பார்த்து நேராக வராரு. ஸோ நீங்கள் அப்போ மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அந்த சுத்தியலை எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட வந்து உங்கள் மண்டையிலே அடிக்க வராரு. பட் அவர் அடிக்கலை, கரெக்டாக அந்த சுத்தியல் உங்கள் மண்டைக்கிட்ட தான் இருக்குது. அந்த ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு வந்து மண்டைக்கிட்ட வச்சுருக்காரு. அடிதான், ஏன் அடிக்க மாட்டுற? வேணாடா, ஐயோ உன் தேவதை மாதிரி இருக்காடா, அடிக்காத அப்படி சொல்லிட்டு தாங்க அவர் தனியாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு கான்ஷியஸே வருது. நான் எங்கே இருக்கேன்? யார் நீங்கள்? ஐயோ எனக்கு பயமாக இருக்கு. எதுக்கடி பயப்படுற? நீங்கள் யார்? ஐயோ இது என்ன இடம்? அம்மா, அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா, என்ன ரத்தமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் என்ன பண்ண உங்களுக்கு? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. கத்தாதடி, கத்தாத. இந்த பேர் நான் சொல்கிற மாதிரி கேடு, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் எனக்கு பயமாக இருக்கு, ப்ளீஸ் என்ன நான் அக்கா கிட்டே விட்டுருங்க. நான் ஒழுங்காக படிக்கிறேன், நிறைய மார்க் வாங்குறேன், ப்ளீஸ் என்ன விட்டுருக்கு, எனக்கு பயமாக இருக்கு, ரத்தம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே இருக்கீங்க. தயாங்க அப்படி உங்கள் கிட்ட வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு, மயிறு கத்தாதான் சொல்கிறல்லடி, எதுக்கடி கத்துற? கத்தாதன்னு சொல்கிறல்ல, கத்து எடுத்துருங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு. கத்தாதடி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அம்மா வலிக்குது கழுத்து,
அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தயங்கும், இதை பாரு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் சொல்கிற மாதிரி நீ கேளு, ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கடி, நான் தான் தாங் கிம் தாங். எனக்கு கேள்விப்படுத்தல, எனக்கு யாருக்கு தெரியல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உன்னை விடுறதுக்காடி ஒரு வருஷமா பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். இல்லடி இல்லை, இந்த இடத்த பாரு, அங்கங்கே ரத்தம், அங்கங்கே கிழிஞ்ச துணி, இந்த இடமே ஒரு மாதிரி பயமாக இருக்குல்ல உனக்கு. ஆனால் எனக்கு இல்லடி, அப்படியே இந்த ஸ்மெல்லு, இந்த ரத்த வாடை செம்மையாக இருக்குடி. ஆனால் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க பண்ணியிருக்கேன், உன்னதோடவே பயமாக இருக்குடி. ஏன்னா நீ என் தேவதை மாதிரி இருக்க. என்ன பேசி என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவ்வளோதான், எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் சும்மா நோய் நோய் அழுதுட்டு இருக்காத. உன்னை என்ன பண்ணாங்க இப்போ? முன்னாடி பண்ண இந்த பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அடிக்கலாம் மாட்டேன். இங்கே பாரு பையன், அடியிலடி, அடிக்க மாட்டேன். நான் சொல்கிறது நீ கேட்டதான் நான் அடிக்க மாட்டேன், ஆனால் நீ கேட்கலன்னா சாவடி அடிப்பேன். நான் என்ன பண்ணேன்? அழுவாதடி, அழுவாத. அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் கேட்குறதெல்லாம் நீ பண்ணனா, நான் சொல்கிற பேச்சை கேட்டேன்னா உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நீ என் பேச்சை கேட்கல, சாவடி அடிப்பேன். ஏன் தான் வாழ்றேன்னு யோசிக்க வைப்பேன். திரும்ப திரும்ப அதே கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே அந்த ஹேமர் எடுத்து உங்கள் தலையில் அடிச்சிடுறாரு. பட் அது ரொம்ப ஃபோர்ஸாலாம் அடிக்கல, ஸோ லைட்டாக தான் அடிச்சிருப்பாரு. ஸோ உங்கள் ரைட் சைடோட நெக் அந்த மண்டையிலேருந்து மட்டும் பிளட் வரும். ஸோ அப்படியே நீங்கள் மயக்கமாயிடுறீங்க. அப்போ தயாங்க ஏன்டா அடிச்ச இதுக்கு எப்படின்னா அப்படி சாரி வயன் அப்படி சொல்லிட்டு தயங்கும் அப்படியே உங்களை தூக்கி அந்த சேர்லேருந்து கீழே படுக்க வச்சிடுறாரு. ஸோ அந்த இடமே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, அந்த பிளட்டு மேலே உங்களை படுக்க வச்சிடுறாரு. ஸோ இப்படி தான் ஒரு 3 hours போகுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே வரலாம். ஸோ இப்போ உங்கள் அக்கா என்ன இந்த பொண்ணு வந்தால் கீழே இருக்கவங்ககிட்ட ஃபோன் வாங்கி பண்ணிடின்னு சொன்னால் மாலை போய் குப்பரை அடிச்சு தூங்கிட்டு இருக்காளா இவளை அப்படி சொல்லிட்டு வராங்க. அப்போ பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. என்ன வீடு பூட்டியிருக்கு? வயன் 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 உள்ளே இருக்கியாடி? மா உன் தங்கச்சியா? உன் தங்கச்சி வீட்டுக்கே வரல. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், நீ சொன்ன வருவான்னு நானும் வாசல்லே உட்காந்து எனக்கே தூக்கம் வந்துச்சுமா. வரலம்மா உன் தங்கச்சி. என்ன சொல்கிறீங்க? வயனுக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா பயந்துட்டு டீனாவோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ டீனாவோட மதர் தான் எடுக்கிறாங்க. யாருமா? நான் வயனோட அக்கா பேசுகிறேன். சொல்லுமா, என்ன இந்த நேரத்தில்? வயன் அங்கே இருக்காளா? வயனா? அவ எப்பயோ கிளம்பி போயிட்டாளா? ஆனால் வீட்டுக்கு வரலையே. என்ன சொல்கிறீங்க? அவள் 10 மணிக்கு தான் கிளம்புனா. 10 மணிக்கு கிளம்புனாளா? ஆமாம், ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்கம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? என் ஒயன் என்ன வீட்டுக்கு வரலையே. பயப்படாதம்மா, நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா பயந்துட்டே வெளியே வந்து உங்களை தேடுறாங்க எல்லா இடத்துலையும். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம். நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க, உங்களுக்கு தலை செம்ம வலிக்குது. அங்கே லைட்டாக பிளட் வந்ததுனால அம்மா வலிக்குது. அக்கா அம்மா அச்சி ரத்தம் என்ன இடம் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க. அந்த பிளட்டால் வழுக்கி திருப்பி அப்படி கீழே விழுந்துடுங்க. அந்த பிளட் அங்கே இருக்க மேக்ஸிமம் ஆஃப் த பிளட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காயவே இல்லை. பயமாக இருக்கு எனக்கு, இந்த பிளட் ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு காப்பாத்துங்கம்மா. பொண்டாட்டி என்னடி அதுக்குள்ளே எழுந்துட்டியா? நீங்கள் பயப்படாதடி, நீங்கள் பாரு தெரியாம அடிச்சிட்டேன் சரியா? நீ திரும்ப அழுதுகிட்டே இருக்கியா? அதான் எனக்கு திரும்ப கோவம் வந்துச்சா, அதான் ஒரே ஒரு வாட்டி அடித்தேன் அப்படி சொல்லி தேங்க சொல்கிறாரு. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் யாரையும் ஏங்க அடிச்சுட்டு வந்திருக்கீங்க?
திருப்பி அடி வேணுமா உனக்கு? அடிக்காதீங்க, எனக்கு வலிக்குது. நீ பாரு என் கண்ணை பாரு. இப்படி சொல்லி பிடிச்சி பார்க்க வைக்கிறேன். நீங்கள் அப்போ தான் தேங்க் ஃபேஸை ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. அவரோட ஃபேஸ் எல்லாம் அங்கங்கே ஒரு மாதிரி பிளட்டு கட்டியிருக்கு. ஒரு மாதிரி ஃபேஸ் பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அவர் ஐஸை பார்க்குறீங்க, உங்களால் பார்க்கவே முடியல, அவ்வளோ பயமாக இருக்குது. பாரு, இந்த இடத்த பாரு பாரு, இங்கே பாரு, இங்கே இருக்காளே தோ இவ செத்துட்டா நேத்து அப்படி சொல்லி ஒரு பொண்ணோட டெட் பாடியை காட்டுறாரு. அந்த பொண்ணு நியூடாக தான் இருக்கு. நீங்கள் அவ்வளோதான் அம்மா அம்மா பயமா இருக்கு பாரு அங்கே பாரு விட்டு ப்ளீஸ் விட்டு. ஹேய் பாருடின்னு சொல்கிறல்ல, வேணா பாருடி. பாரு எப்படி படுத்துட்டு இருக்கா பாரு. இவ என்ன தெரியுமா பண்ணா? இவ்வளோ தெரியுமா நான் கொன்னேன்? எனக்கு பயமா இருக்கு. வாயை மூடு அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியே உங்கள் வாயை மூடிடுறாரு. ஏன் தெரியுமாடி கொன்ன? இவ என்கிட்ட வந்து தோ 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 இந்த மடியில் உட்காந்துட்டு என் கூட ஒரு நாட்டி இருக்கியான்னு கேட்டாடி. இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடி. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இவளுங்க. ஆனால் அப்படி இல்லடி, இவளுங்க தப்பு பண்ணுறாளுங்க. அதான் எனக்கு பிடிக்கல, கூட்டின்னு வந்தேன், கொலை பண்ணிட்டேன் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே வைடாகுது. வயன் சும்மா கத்தாத வயன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்கு. பயப்படாதடி, இதெல்லாம் உங்ககிட்ட காட்டக்கூடாதுதான் நீ நினச்சேன். ஆனால் நீ கத்துறியே, என்னை பார்த்து பயப்படுறியே. என்னை பார்த்து பயப்படாத வயன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் புரியுதா? இல்லை இல்லை வேண்டாம், இல்லை நான் போகணும், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் அழ மாட்டேன், நான் அழலை, நான் உங்களை வெளியே கூட சொல்ல மாட்டேன். என்னை விட்டுருங்க. அது போதும். லூஸு இங்கே பாரு, உன்னை வெளியே விடுறதுக்கு அடி கூப்பிட்டு வந்தேன். நீ ராணிடி நீ தேவதை அப்படி சொல்லிட்டு தான் உங்களை அக் பண்ணுறாரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. விடு. பாரு, அவங்க பார்த்துட்ருக்காளே, அவளை சாகலடி, உயிரோட தான் இருக்கா. உயிரோடையா அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ தான் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஸோ அந்த பொண்ணோட வயிற்று மேலே அவர் காலை வச்சு பயங்கர ஃபோர்ஸாக அழுத்துறாரு. அந்த பொண்ணு அம்மா எதுக்காக நீ இப்படி பண்ணுற, என்னை விட்டுற ப்ளீஸ், இதுக்கு மேலே என்னால் முடியல. உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் உயிரோட இருக்கக்கூடாதுடி. ஐயோ அவங்கள என்ன பண்ணுறீங்க? வேணாம், நீ யாரு? வேணாம், இங்கேருந்து போயிடு, உன்னையும் கொண்டுருமா நீங்கள் வேணாம் அவங்கள அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்க பிடிச்சி ஏற்றுட்ருக்கீங்க. ஸோ தேங்க அப்படியே உங்களை தள்ளிட்டு, அடி அவன் என் தேவதடி, ஒன்று மாதிரிலாம் அவளை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் நீ அசிங்கம்டி, நீ நீ உயிரோடு இருக்கக்கூடாதுடி அப்படி சொல்லிட்டு ஒரு காலை வச்சு அந்த பொண்ணோட வயிற்று மேலே போட்டு பட்டுன்னு அமுக்குறாரு. அந்த பொண்ணு துடிக்குது, அவள் வாயிலேருந்து பிளட்டாக வருது. என்ன கேட்டு உங்ககிட்ட ஒன் நைட் என் கூட ஸ்டே பண்ணுறது நான் கேட்டு, அது தப்பு தான். உனக்கு உன் புருஷா இருக்கான்ல, அப்புறம் எதுக்கடி கேட்ட அப்படி சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் அங்கே நின்று பயந்துட்டே இருக்கீங்க. காப்பாற்றுங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. ஆஃப்டர் தட் அவங்க அந்த பொண்ணை தூக்கி அப்படியே உரமாக போட்டு, என் பொண்டாட்டி மட்டும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறேன், செய்ய வைக்கிறாளுங்க அப்படி சொல்லிட்டு தேங்கவும் உங்களை தூக்கிட்டு அப்படி ஒரு ரூம் கூப்பிட்டு போகிறாரு. பட் அந்த ரூமில் வந்து அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது அந்த ரூம். அது தாங்குற ரூம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரூமில் கொண்டு போயிட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு உங்களை பார்க்குறாரு. ஒன்று சொல்லிட்டு மாடி, நீ பார்க்க அப்படியே என் தேவதை மாதிரியே இருக்கியா, அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அவள் தேவதை இல்லடி, அவள் என்னை ஏமாற்றிட்டா. ஆனால் நீ ஏமாற்றக்கூடாது, நீ ஏமாற்ற மாட்டேன், நீ ஏமாத்தினா நான் ஒன்று உயிரோட விட மாட்டேன் வயன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். ஸோ தயாங்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக காலேஜ் அந்த
ஃப்ரெஷர்ஸ் டே இருக்கு இல்லையா, ஸோ அன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க. டே மச்சான் இன்றைக்காவது ஏதாவது தெரியுமா இல்லையா, அதாண்டா எனக்கும் தெரில, எவ்வளோ மாட்டாளே, நானும் வருஷம் பார்க்குறேன், இதான் எனக்கு கடைசி வருஷம், இந்த வருஷமாவது ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிடணும்னு பார்க்குறேன். டே தயாங்க உனக்கு என்ன, நீ அழகாக இருக்க, நான் அழகு ஒருத்தையும் மாட்டா, அப்படியே மாட்டினாலும் ஒரு மாதிரி பண்ணுறாளுங்கடா, எனக்கு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் வேணாம், நல்லா அழகா அமைதியாக அது மாதிரி பொண்ணு வேணும். குடும்ப குத்து விளக்கு வேணுமா சாருக்கு, சே குடும்ப குத்து விளக்குலாம் இல்லை, சும்மா அப்படியே அதான் அப்படிதாடா அப்படி சொல்லிட்டு தயாங்க பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ உள்ள ஒரு பொண்ணு என்ட்ராகிறா, செம்ம க்யூட்டாக ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கா, அண்ட் கீழே வந்து ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருக்கா, ஃப்ரீயாரெலாம் விட்டுட்டு செம்ம க்யூட்டாக இருக்கா. அப்போ ஜாக்சன் அங்கே வந்து பார்த்துட்டு, தயாங் அங்கே பாடுறா, ஏடா பார்க்க அங்கே பாடுறா, அவங்க ஒரு ஃபிகர் வருது பார் அப்படி சொல்கிறான். ஸோ தயாங் திரும்பி பார்க்குறான், அது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு செம்ம க்யூட்டாக இருக்கா, அப்படி நடந்து போயிட்டுருக்கா. அப்போ தயாங் யாரு இங்கே வாடி, நீ தான் வா அப்படி சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு தாங்க பக்கத்தில் போய் நிற்குது. அப்போது பேர் என்ன, என் பேர் எதுக்கடி பயன் சாவற, நான்லாம் அவங்க சீனியர் தான், சொல்லு உன் பேர் என்ன. என் பேர் யங்மி. கேட்கல, யங்மி என்ன மீயோ யங்மீ நொங்மீனு, சரி என்ன டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அட நம்ம டிபார்ட்மெண்ட்டு. சரி எங்கேருந்து வர, சவுத் கொரியா தான். என்ன நக்கல் பண்ணுறியா, எங்கேருந்து வரேன்னு கேட்டேன். என் வீடு இந்த 2 தெரு தள்ளி தான் இருக்குது. சரி எதுக்கு இப்போ பயந்துட்டுருக்க, பால் தான் பார்க்க தான் ஆள் அப்படியே மாடனாக இருக்க, அப்படியே பயப்படுற, அது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த பக்கம் ஜாக்சன் இருந்துட்டு, டே மச்சான் பார்க்க செம்மையாக இருக்கா, ஆனால் சரியான பழமாக இருப்பா போலையடா, பார்க்க அப்படி தான் இருக்கா, பார்த்துக்கலாம், சரி நீ கிளாஸ் போ. சரிங்க சீனியர் அப்படி சொல்லிட்டு யங்மியோ வேகமாக அங்கே ஓட பார்க்க. அப்போ தான் ஓய் சீனியர் கேன்டீனுக்கு வந்துரு பிரேக்கில். எதுக்கு சொன்னாதான் வருவியா, இல்லை வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு யங்மியும் கிளாஸுக்கு ஓடிடுறா. ஸோ அப்படியே கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்போ தயாங் எங்மியோட கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டு, தயாங் என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் கிளாஸ் நடத்துகிறப்ப தான் வருவியா, சட்டை அடங்கு, எங்மி எங்கடி இருக்கா, ஐயோ என்ன எங்மி என்ன சீனியர் உன்னை தேடுறாரு, சரி இல்லடி, கூப்பிட்றாரு பாரு எந்திரி, எங்மே எங்கடி இருக்க, மரியாதை ஏஞ்சிரு, நானா வந்தேனா அப்புறம் தரன்னு இழுத்துட்டு போவேன் அப்படி சொல்லி தேங்க் சொல்கிறாரு. அப்போ எங்கமே இருந்துட்டு ஏஞ்சி நிற்கிறா. எம்மி என்ன இது, சார் எனக்கு தெரியாது சார். என்ன தெரியாது, உங்கள் சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோமா, முத நாளே ஆரம்பிச்சிட்டிங்களா, இப்போல்லாம் இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கத்திட்டு இருக்காரு. சொட்டை அடங்கு அப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. வாடி அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் பொறுமையாக தேங்க பக்கத்தில் வரீங்க. தேங்க உங்கள் கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகிறாரு. சரி என்ன பண்ணுறீங்க, நீ பாரு சும்மா கத்தாதிரி பா அப்படி சொல்லிட்டு சாரிடா உங்களன்றேன் எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த கேப்பில் நிற்க வைக்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி என்ன பண்ணுறீங்க, பயப்படாதடி வேண்டான்னு சொல்லிட்டா. என்ன தெரிலடி, நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தப்பே காலைல பார்த்தினேன், தெரில இது வரைக்கும் நான் லவ்லாம் பண்ணதில்லை, ட்ரை பண்ணேன் பட் எவ்வளோ மாட்டல, நீ அழகாக இருக்கடி, என் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ எங்கமி அப்படி சொல்லிட்டு தேங்க் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி எங்கமியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ எங்கமிக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே தேங்க பிளாங்காக அப்படி பார்த்துட்டே இருக்கா. அப்போ அந்த சைடில் இருந்துட்டு டே மச்சா பாத்தியா மச்சா அப்படியே அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டான் பார்த்தியா, டி அவன் என்ன உண்மையாக அவள் லவ் பண்ணுறான், அட ஆமாண்டா காலையிலேருந்து ஒரே புலம்பல், அவள் அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு முடியல அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ தாங்க இங்கே இருந்துட்டு எம்மி உனக்கு பிடிச்சிருக்கா என்ன, சரி என் பேர் என்ன தெரியுமா, தெரியாது, பேர் என்ன தெரியாதா, என் பேர் கிம் தயாங், சரிங்க சரியா, சீனியர் கூப்பிடாதீ, தயாங்னு கூப்பிடு, இல்லை டேன்னு கூப்பிடு, ஷார்ட்டாக கூப்பிட்றீ, சரிங்க சீனியர், சரி சரி நீ கிளாஸுக்கு போ அப்படி சொல்கிறாரு. ஸோ யங்மி அவன் நடக்கிறா. நான் பதில் சொல்லாமல் நீ பாட்டு போகிறேன், நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு யங்மி அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ அப்படியே நம்ம ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். அப்போ நீங்கள் கண்ணை முழிச்சு ஏஞ்சி பார்க்குறீங்க. அம்மா என்ன இது பயமாக இருக்கு, என்ன இந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம கனவு கண்டோமா, இந்த ரூம் க்ளீனாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் அங்கேருந்து வந்துட்டு டாடி பயப்படாதடி பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்,
காலையில் நீ சாப்பிடல இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாப்பாடு கொடுக்குறாரு. நீங்கள் அந்த சாப்பாடை வேணாம்னு சொல்கிறீங்க. அவர் தயாங் வயன் கோபப்படுத்தாதீ சாப்பிட்றீ கொஞ்சமாக சாப்பிடு என்ன அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வேணாம் எனக்கு வேண்டாம் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு தாங்க உங்களை அடிக்கிறாரு. பாரு வயன் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், எனக்கு டென்ஷன் பண்ணாதடி சொல்லும் பாரு ஒழுங்கா கொஞ்சம் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு உங்களை கட்டாயப்படுத்தி உங்களுக்கு ஊட்டுறாரு. அழுவாத சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உங்களுக்கு கூட்டுறாரு. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க, அப்படியே அமைதியாக தேங்க பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தேங்க பார்க்கவே பயமாக இருக்குது. அப்போ தேங்க வந்துட்டு அப்படி பார்க்காதடி, நான் அப்படிப்பட்டவ இல்லடி, எனக்கு பிடிக்கும்டி, உன்னை ரொம்ப பிடிக்கும், தோ இந்த கண்ணு தோ இந்த மூக்கு எல்லாம் அப்படி எங்கமே மாதிரியே இருக்கு அப்படி சொல்லி தேங்க சொல்கிறாரு. நீங்கள் எங்கமே யாரு அமைதியாரு அப்படி சொல்லிட்டு தேங்க உங்களுக்கு ஊட்டுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்க அங்கேருந்து ஏஞ்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தேங்க வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தேங்க தெரிஞ்சு உங்களை பார்த்துட்டு வருவேன், நீங்கள் எங்கன்னா போ, இந்த ரூமில் அங்கே போ, தோ அங்கே உட்காரு, ஆனால் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் மட்டும் நினைக்காத, புரியுதா? தப்பிச்சு போகணும்னு நினச்சேன்னு வை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தியே ஒருத்தி அப்படி படுத்துட்டு இருந்தாலே அந்த மாதிரி நீ இருப்ப அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோதான் பயம் உச்சிக்கு ஏறிடுது. இப்படி வாயை மட்டும் சைலண்டாக உட்காந்துக்கிறீங்க. தப்பிக்க ட்ரை பண்ணக்கூடாது, புரியுதா? நீங்கள் எதுவுமே பேசலை, புரியுதா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நைட் ஆகுது. தேங்க போனவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் ரூமில் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இது எப்படி வெளியே சொல்கிறது அப்படி சொல்லிட்டு. அப்போ தாயம் அங்கே சவுண்டு கேட்குது, எங்கமே அப்படி சொல்லிட்டு ஆமாம் தேங்க குடிச்சிருக்காரு. ஸோ அப்படியே கையில் பாட்டில் எடுத்துகிட்டு எங்கள் ரூமுக்கு வராது. என்ன பண்ணுற எங்கமே அழாதடி அழாத, அழுறப்போ கூட வா அம்மா அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் மேலே படுக்கிறாரு. கத்தாத அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண வராரு. நீங்கள் தயங்க தள்ளி விட ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. பட் தயங்க உங்கள் 2 கையும் நல்லா டைட்டாக பிடிச்சி ஹேண்ட் காஃப் எடுத்து கட்டி விட்டுறாரு. விடுங்க ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ தயங்க அதெல்லாம் விட முடியாது, என் பொண்டாட்டி மீ அப்படி சொல்லிட்டு அண்ட் ஈ வில் ஸ்டார்ட் டு கிஸ் யூ அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. பட் தாங்க ரொம்ப கையெல்லாம் பிடிச்சி கட்டி வைக்கிறாரு. ஸோ அப்படியே உங்கள் டிஷர்ட்டை தூக்கிட்டு உங்களுக்கு எப்போ பார்க்குறாரு, நீ எனக்கு ஒரு ஆசடி அப்படி சொல்லிட்டு அந்த சைடில் ஒரு கேண்டில் இருக்கும். அந்த கேண்டிலில் வந்து ஆக்சுவலாக அந்த கேண்டில் வந்து பற்றிட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அதை எடுக்கிறாரு கையில். நீங்கள் அவ்வளோதான் பயம் அள்ளு விடுது உங்களுக்கு. ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த கேண்டில் எடுத்து அப்படியே உங்கள் இப்போ மேலே ஊற்றுறாரு. ஸோ அதோட வேக்ஸ்லாம் சூடாகி உங்கள் வயிற்றில் ஊற்றும். வலிக்குது வேணாம், ஏன்டி விட்டு போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், அவனை எப்படி பார்த்துக்கிட்டேன், ஏன்டி போனேன், ஏன்டி என்னை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்ஸை கண்டினியூஸாக அவங்க இப்போ மேலே ஊற்றிட்டே இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான் அந்த இடமெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஆஃப்டர் தட் அவங்க அந்த கேண்டிலை தூக்கி கீழே போட்டுட்டு அப்படியே உங்கள் இப்போலே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ரெட்டிஷான இடத்து மேலே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தான் உங்களோட அந்த நைட் பாஸ் ஆகுது. அவர் வந்து உங்கள் கூட உங்கள் விருப்பமே இல்லாமல் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்கடா. ஸோ மார்னிங் நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க, அவங்க பக்கத்தில் தயாங்க இல்லை. நீங்கள் ஏன்ச்சு பார்த்துட்டு ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அங்கங்கே தயாங்க கடிச்சு வச்சுருக்காரு. எங்கம்மா இருக்கு, எனக்கு பயமாக இருக்குமா அக்கா, என்னம்மா எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இப்போ வயிற்று பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் டைமில் சொன்னாலும் ரொம்ப வலிக்குது. ஸோ அப்போ தயாங்க உள்ள அவரும் டவல் மட்டும் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி வந்து இது அப்படி குளிச்சுட்டு வா சொல்கிறல்ல, சும்மா அழுதுட்டு இருக்காத, எழுந்துறேன் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. பட் உங்களால் முடியல. அப்படியே தான் கால் மேலே விழுந்துடுறீங்க. என்னடியாச்சு, வலிக்குது எனக்கு, ஏன் அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் என் மீனாக இல்லை, நான் நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியல,
ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. என்னை ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு வலிக்குது தயாங். எப்போ எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், இதோ இந்த டைரியில் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே சும்மா இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் அந்த டைரியில் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தயாங்கோட காலேஜ் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும். அதில் தான் நீங்கள் தயாங்கோட நேமை பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் போகணும், எனக்கு எதுவும் தெரியாது தயாங். சும்மா அழாத அப்படி சொல்லிட்டு தயாங்க உங்களை தூக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவரே உங்களை குளிக்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்களுக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்கு. ஸோ நீங்கள் அப்படியே தயங்கி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் அவரே உங்களை குளிக்க வச்சு உங்களுக்கு டவலெல்லாம் சுற்றி கொண்டு வந்து உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு முடியெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் தயங்கி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தயங்க உங்களை பார்த்துட்டு, நான் அப்படி பார்க்குறேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு? எனக்கு தெரியும்டி நீ அங்கேயுமே இல்லைன்னு. ஆனால் அப்படி சொல்லிட்டு அப்படி தயங்க உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன நினச்சாரு தெரில. அகெயின் வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தயங்க தடுக்கிறீங்க. பட் தயங்க கிஸ் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் அவரே ஸ்டாப் பண்ணிட்டு, இந்தா நீ ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஸோ அப்படியே திருப்பி நம்ம ஃப்ளாஷ்பேக்கே போகலாம். இப்போ எங்கி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. ஏய் எங்கி, ஏய் முன்னாடி நில்றி. ஐயோ வந்துட்டாரே. ஏய் எங்கடி ஓடுற? நாளைக்கு சொல்லிட்டேன், 2 மாதம் ஆகுதுடி, எப்போ தான் நீ சொல்லுவேன்? நான் நெல்றி அப்படி சொல்லிட்டு தாங்க எங்கேயுமே கையை பிடிச்சிக்கிறாரு. விடுங்க, என்ன பண்ணுறீங்க? முன்னாடி ரொம்ப ஓவராக பண்ணுறேன். 2 மாதம் ஆகுதுடி, முன்னாடி தெரிஞ்சிட்ருக்கேன், அவளை எப்படி லவ் யூ சொல்வேன்? இங்கே பாருங்கள், நான் லவ்லாம் பண்ணல. லவ்லாம் பண்ணலையா? ஓ மேடம் லவ்லாம் பண்ணாமல் தான் இதோ அங்கே நின்று என்னை பார்த்து சைட் அடிக்கிறது, இங்கே நின்று சைட் அடிக்கிறது, நான் கீழே போட்டு போகிற குப்பையை எடுத்து வைக்கிறது, இல்லை பார்த்து தான் இருக்கேன் எங்கமி. இங்கே பாரு, உனக்கு என்ன லவ் பண்ணுறதுல பிரச்சனை அப்படி சொல்லிட்டு தாங்க எங்கமியை பார்த்து கேட்குறாரு. அப்போ எங்கமி வந்துட்டு, இங்கே பாருங்கள் தயாங், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்று நான் பெரிய பணக்கார பொண்ணுலாம் இல்லை, நான் ரொம்ப மிடில் கிளாஸ். என் அப்பாவுக்கு இந்த லவ்வெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, என்னால் லவ்லாம் பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? தாங்க நான் சொல்கிறது, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க தாங்க. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? அதை மட்டும் சொல்லு. அது சொல்றீ, அது பிடிக்கும். அப்புறம் என்னடி அதை பிடிக்குதுல்ல, என்னை லவ் பண்ணுறீ, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாக்காரங்கிட்ட தானே நான் வந்து பேசுகிறேன். என்ன அதான் உன் அப்பா கிட்ட வந்து நான் பேசுகிறேன்டி, நீ ஏன் பயப்படுற? நான் பயப்படல, எனக்கு வேணாம் தாங்க, இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் பெரிய பணக்காரர், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பணக்கார பொண்ணாவே கிடைப்பா, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லி எதுவுமே சொல்கிறா. அப்போ தாங்க வந்துட்டு லூஸ் மாதிரி பேசாத எங்கமி அப்படி சொல்லிட்டு எங்கமையை பிடிச்சி அக் பண்ணிக்கிறாரு. எங்கமையும் வேணாம் விட்டுங்க, எனக்கு இந்த அக்கு பிடிச்சிருக்கல. அப்போ ஏன்டி பயப்படுற? பயப்படல தான், இருந்தாலும் பயப்படாத அப்படி சொல்லிட்டு தாங்க எங்கமையை அக் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி எங்கேயும் ஒரு கார் கூட்டில் போய் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்து செம்ம மழை பெய்யுது. எங்கேயும் தாங்க மூஞ்சை மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ தாங்க வந்துட்டு, நான் அவனை கேட்க வாடி, என்ன நான் கிஸ் பண்ணிக்குவா? கிஸ்ஸா? ஐயோ கிஸ்ஸு தானே சொன்னேன். வேணா தான், என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? அது பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன்னா ஐ லவ் யூ தாங்க அப்படி சொல்லிட்டு எங்கேயே தேங்க அக் பண்ணிக்கிறா. ஸோ தேங்கும் எங்கேயும் அக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கார்லேயே அவங்க 2 பேரும் அப்படி இப்படி இருக்காங்க, நான் இமேஜின் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்படியே தான் தேங்கும் எங்கேயும் காலேஜ் டேஸில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அடிக்கடி 2 பேரும் வெளியே சுற்றுறது ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஸோ தயாங்கும் இப்போ காலேஜ் முடிஞ்சிருச்சு, அவர் ஒர்க்காக போயிட்டுருப்பார். ஸோ இப்போ இந்த பக்கம் எங்கமே வீட்டுக்கு வரா. எங்கமே, அப்பா என்னாச்சு? இங்கே வா. என்னப்பா, என்னம்மா நடந்துட்டுருக்கு காலேஜில்? நான் கேள்விப்படுறேன், ஏதோ பையன் கூட சுற்றிட்டுருக்கியாமே. அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, போய் சொல்லாத எங்கமி. இங்கே பாரு, நான் உன்னை படிக்க தான் காலேஜுக்கு அனுப்புனேன், புரியுதா? நீ தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்காத. அப்பா உண்மையாக இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது எங்கமி. இங்கே பாரு, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும், நல்ல வரன் வந்திருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு நீ படி. மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டேன், நீ படிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, சரியா? நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக அங்கே போய் படிமா அப்படி சொல்லி எங்களோட அப்பா சொல்கிறாரு. எங்கமே வந்துட்டு, கல்யாணமா? அப்பா நான் ஃபஸ்ட் இயர் தானே இப்போ படிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் 18 வயசு ஆயிடுச்சுல. இங்கே பாரு, இப்படியே போனால் எனக்கு பயமாக இருக்கு எங்கமி. இங்கே பாரு, இந்த காலத்தில் இருக்க எந்த பசங்களையும் நம்ப முடியல. நான் பார்த்துருக்கேன், அப்பா நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துக்குவான். அப்பா எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை. எங்கமே நீ எதுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? அப்போ நீ யாராவது லவ் பண்ணுறியா? அப்பா அப்படிலாம் இல்லைப்பா. இங்கே பாரு, அப்படியாவே இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை வயன். நீ லவ்வெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி தானே நான் உனக்கு காலேஜுக்கு அனுப்புறேன். லவ் பண்ணிட்டு அடி திரியிற அப்படி சொல்லிட்டு எங்கமியோட அப்பா வந்து அடிக்க வராரு. எங்கமியை வந்து எங்களோட அப்பா அடிக்க வராரு. அப்பா இப்போ என்ன உங்களுக்கு?
நீ கல்யாணம் பண்ணிக்கோ எங்கி. அப்பா சொல்கிறல்ல, அப்பா சொன்னா அதில் கரெக்டாக தானேம்மா இருக்கும். அப்பா உன் நல்லதுக்காக தானே சொல்வேன். அப்பா இல்லைப்பா சொன்னால் கேளுங்கப்பா, நீ கல்யாணம் பண்ணலான்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அப்பாவும் கத்தி எடுத்து கட் பண்ணிக்க போகிறாரு. அப்போ அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா, எங்கமி நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு, நான் அப்போ தான் உயிரோடு இருப்பேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்பா புரிஞ்சுக்கங்கப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. நீ எதுக்கு வேணாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு அதுக்காச்சும் காரணம் சொல்லு. வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா, கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, எனக்கு நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக கை கிழிச்சுக்கிறாரு. அவ்வளோதான் எங்கமிக்கு அப்பா 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 வேணாப்பா வேணாப்பா, பாருமா அப்பாக்காக இது கூட செய்ய மாட்டியா, புரிஞ்சுக்கம்மா, அப்பா உன் நல்லதுக்கு தான்மா சொல்வேன் அப்படி சொல்லிட்டு எங்கமையோட அப்பா சொல்கிறாரு. சார் எங்கமி வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் எங்கமி வந்துட்டு சரி இப்போ உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி எங்கமே சொல்கிறா. அப்போ தான் எங்களோட அப்பாவுக்கு முகத்தில் சந்தோஷமே வருது. என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பல்லம்மா, கேட்பா சரி நான் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்கிறேன், என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறாரு. எங்கமே அவ்வளோதான் அப்படியே ரொம்ப டவுன் ஆகி உட்காந்துடுறா. எனக்கு மட்டும் எப்பெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு எங்கமே அழுது டயர்டாயிருப்பா. தயங்க ஃபோன் பண்ணியிருப்பாரு, நான் இவ எடுக்கவே மாட்றா, பொண்டாட்டி எட்ரி அப்படி சொல்லிட்டு தாங்க பார்த்து எடுத்துருக்கவே மாட்டா எங்கமே. இப்படி ஒரு 1 வீக் ஆயிருக்கும். நீங்கள் தாங்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் காலேஜ் போயிட்டு வெளியே வரீங்க, பார்த்தா அவங்க முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்காரு. எட்ரி அப்படி சொல்லிட்டு எங்கமே கிராஸ் பண்ணி போகிறா. எங்கமே நில்லுன்னு சொன்னேன், என்ன வேணும், ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன், பாருங்க இதெல்லாம் செட் ஆகாது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. என்னடி புரிஞ்சுக்கணும், என்ன செட் ஆகாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சாரிடா கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு, பேக் டு த ஸ்டோரி. பாருங்க செட் ஆகாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னடி புரிஞ்சுக்கணும், எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நல்லா தானே போயிட்டு இருந்தது, எதுக்கு இந்த ஒரு வாரமாக நான் ஃபோன் பண்ணால் எடுக்கல, என்னாச்சு வயன், என்னாச்சு எங்கமி, இங்கே பாருங்க நமக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னாலலாம் உங்களை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எதுக்கு இப்படி பண்ணுற, என்னாச்சு உங்கள் அப்பா என்ன சொன்னானா சொல்லு எங்கமி. இங்கே பாருங்க எங்கள் அப்பா பற்றி பேசலாம் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அப்போ எதுக்குடி இப்படி பண்ணிட்டு இருக்க, பாரு எங்கமி எனக்கு கத்த வைக்காது, நான் வேற என் வீட்டிலலாம் பேசிட்டேன், நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணிட்டு இருக்காது எங்கமி. பாருங்க எனக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் இருக்கு, தயவு செய்து என் லைஃப் விட்டு போயிருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. என்னது என்கேஜ்மெண்ட்டா, ஆமாம் எனக்கு என்கேஜ்மெண்ட், தயவு செய்து என் லைஃப் விட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு எங்கமி காலில் விழுந்து அழுதுட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் சுத்தமாக முடிஞ்சிருக்காது, இப்படி பேசிட்டோமேனே. அப்போ எழுந்துரு எழுந்துரு போயிடு போடி, இப்போ சந்தோஷமா இருக்கு, எனக்கு தெரியும்டி, ஏன்டி இப்படி பண்ண, என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இப்போ மொத்த சந்தோஷம் எடுத்துகிட்டு போகிறேன்ற, போயிடு, இனிமேல் வாழ்க்கையிலே வராதே எங்கமி, போயிடு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாரு. ஸோ எப்படியே 1 வீக் ஆயிருக்கும், எங்கமிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் மந்த்து எங்கமிக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அந்த மேரேஜுக்கு தாங்கும் போயிருப்பார் யாருன்னே தெரியாமல், ஆனால் எங்கமிக்கு தெரியும் தாங்க வந்திருக்காருன்னு. ஸோ இப்படி தான் ஆயிருக்கும். ஸோ அப்போலேருந்தே தயாங்கு பொண்ணுங்க மேலேனாலே பேட் இம்ப்ரெஷன் தான், எல்லாம் லவ் பண்ணுவாங்க ஏமாற்றுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி தான் தயாங்கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணுற எல்லா பொண்ணுங்களையும் தயாங் கொலை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இன்ன வரைக்குமே இந்த விஷயம் போலீஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் தயாங் 1 இயருக்கு முன்னாடி உங்களை பார்த்துருப்பாரு, நீங்கள் பார்க்க எங்கேயுமே மாதிரியே லைட்டாக இருப்பீங்க. ஸோ தயாங் அப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. எங்கேயுமே மாதிரி இருக்கா, சிச்சி அவள் தான் இங்கே இல்லையே, புருஷன் கூட வெளியூர் போயிட்டாலே, தேவையில்லாமல் பேசாத போ. அப்போ தேங்கோட கார் முன்னாடி வந்து அங்கே ஒரு நாய் வந்திருக்கும், அதை தேங்க இடிக்க போயிருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் அந்த டாக் எடுத்து விட்டு, என்னையா நீ காரை பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டியா, பாரு ஒரு முன்னாடி இருக்க நாயை அநியாயமாக கொல்ல பார்க்குற நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்க. தேங்க அப்போ உங்களை ஒத்து பார்ப்பாரு. உங்கள் வாய்ஸ் கூட லைட்டாக எங்கேயுமே வாய்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் நீங்கள் தேங்க பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த கிளாஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பார்த்துருக்க முடியாது. ஸோ இப்போ தேங்க வந்துட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. ஸோ அன்னையிலேருந்து தான் தேங்க உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாரு, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்துடலாம். இதெல்லாம் தேங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அப்போ தேங்க உங்களை பார்த்துட்டு, எனக்கு தெரியும்டி நீ எங்கேயுமே இல்லைன்னு, ஆனால் நான் அவ்வளோ லவ் பண்ணேன்டி,
என்னை விட்டு போயிட்டா. ப்ளீஸ் வயன், நீயும் போயிடாத அப்படி சொல்லிட்டு டேங் உங்கள் கை ரெண்டுத்தையும் பிடிச்சி கிட்ட வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறாரு. உங்களுக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களே அறியாமல் டேங் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஸோ அப்போலேருந்து டேங் உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. உங்ககிட்ட அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதும் இல்லை, அந்த ஒரு வாட்டி மட்டும் தான் அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பார். ஸோ அப்புறத்துலேருந்து பொண்ணுங்களே அவ்வளோவா கூட்டு வந்து கொலை பண்ணுறது இல்லை. அவங்க முன்னாடி பண்ணுறதா இருந்தாலும் தனியாக பண்ணுவார், பட் பண்ணுவார். ஸோ இப்படியே ஒரு ஃபைன் மார்னிங் நீங்கள் அழகாக கார்டனில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீடமாக விட்டுருப்பாரு தேங்க உங்களை. நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு போகவும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ தேங்க வந்துட்டு வயன் இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? தேங் சும்மா தான் உட்காந்துருக்கேன். சரி வா சாப்பிட்லாம். தேங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? இங்கே வாங்க அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருப்பீங்க. ஸோ தேங்க அப்படியே குனிஞ்சு என்ன இல்லை உங்களுக்கு ஒன்று தரணும். என்ன தரணும்? நீங்கள் கண்ணை மூடுங்க அப்படி சொல்கிறீங்க. வயன் என்ன சொல்லு? கண்ணை மூடுங்க தயாங் அப்படி சொல்கிறீங்க. ஸோ தயாங் உங்கள் கண்ணை மூடி நிற்கிறாரு. அப்படிங்க பின்னாடி இருந்து நீங்களே தயாங்காக சின்னதாக ஒரு கேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ டுடேஸ் தயாங் பர்த்டே. நீங்கள் அப்படியே அந்த கேக் எடுத்துகிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் தயாங், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படி சொல்லி பாடுவீங்க. அப்போ தயாங்க்கு கல்ல வந்து டியர்ஸ் ஃபால் ஆகும். வயன் உனக்கு எப்படி தெரியும் என் பர்த்டேன்னு? அதெல்லாம் தெரியும் தான். அது எப்படி தெரியாமல் இருக்கும்? நான் உங்களோட அந்த காலேஜ் ஐடி கார்டில் பார்த்தேன் உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு. ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட்டே பண்ண மாட்டேறீங்க? அவள் என்னைக்கு போனாலோ அதோடைய சந்தோஷம்லாம் போச்சுடி அப்படி சொல்லி தேங் சொல்கிறாரு. சரி நீங்கள் ஃப்ளாஷ்பேக்லாம் போக வேணாம், வாங்க நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தேங் உங்கள் கேக் கட் பண்ணுறாரு. ஸோ தேங் உங்களுக்கு கூட்டி விடுறாரு. ஸோ நீங்கள் தேங் கூட்டி விடுறீங்க. அப்போ தேங் உங்களை பார்த்துட்டு வயன் சாரிடி. எதுக்கு? இல்லை, நான் உன்னை கடத்திட்டு வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. நீங்கள் கடத்திட்டு வந்தது தப்பு தான், ஆனால் நான் கஷ்டம்லாம் படலை. எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான். என்னாடி, என் அக்கா என்னை அங்கே தேடிட்டுருப்பா. அவளை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு நாங்கள் சேஃபாக இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அவள் கவலைப்பட மாட்டாள் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தாங்க வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. தாங்க என்ன பண்ணுறீங்க? ஏய் நீ சொல்லு, நீ என்ன லவ் பண்ணல? லவ்வா? எனக்கு அதையெல்லாம் கேட்ட அப்புறம் நீ என்ன ஒரு மாதிரி பார்த்தடி. அந்த பார்வையிலே தெரிஞ்சுது நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. அப்படிலாம் இல்லையா, நான் லவ்லாம் பண்ணிட்டேன் கேடி அப்படி சொல்லிட்டு தாங்கும் உங்கள் ரெண்டு இப்போ பிடிச்சிக்கிட்டே எழுத்துக்கிறாரு. அதையும் குட்டி வாண்ட மாதிரி இருக்குடி நீ, ஆனால் மூஞ்சி மட்டும் என் மீது. நீ பாருங்கள், நீங்கள் என்ன லவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, சும்மா உங்கள் எக்ஸை பற்றி பேசாதீங்க. ஐயோ வர்றா கோவம் வருது அழகிக்கு. கோவம்லாம் வரல போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே தாங்க உங்களை பேக்கப் பண்ணிட்டே வயன் என்ன லவ் யூடி. வா. ஆமாம், உங்களுக்குலாம் எல்லாத்தையும் திருப்பி லவ் எல்லாம் சொல்ல முடியாது. சொல்றி அழகி அப்படி சொல்லி உங்கள் நெக்லே கிஸ் பண்ணுறாரு. தயாங் போங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கார்டன்லேயே சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ தயாங்கும் அப்படியே உங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போது நீங்களும் தயாங்கும் ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தயாங் கூட உங்கள் அக்காவுக்கு தெரியாது இல்லையா? ஸோ கிட்னாப் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தார். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேங்க மேலே ரொம்ப லவ் ஆகிடுச்சு. நீங்களும் தேங்க ரொம்ப உயிராக காதலிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போகுது. இப்போ நீங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தேங்க வந்துட்டு வயன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. எங்கே தேங்? இல்லடி, நம்ம இங்கே இருக்க விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிச்சு. போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாம், நீ பயப்படாத சரியா, நம்ம அக்கா வீட்டில் விட்டுறேன். அப்போ நீங்கள் என்னை பற்றிலாம் கவலைப்படாத, நான் வந்துடுவேடி அப்படி சொல்லி தேங்க சொல்கிறாரு. இல்லை தேங், நீங்களும் என் கூட வாங்க. இதெல்லாம் எதுக்கு தேங்? வேணாம். முதல்ல நீ அழுவுறது நிறுத்து. நீ சேஃபாக அவன் வீட்டுக்கு போ. நான் எப்படியாவது சரி பண்ணிட்டு உன்னை வந்து பார்க்குறேன். அவங்க நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? வயன் ப்ளீஸ் அழாதடி அப்படி சொல்லிட்டு உங்களை அக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. நீ ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் இல்லை சரியா, நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கேப் புக் பண்ணி உங்களை உங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. ஸோ நீங்களும் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறீங்க. போனோடனே உங்கள் அக்கா ஹாலில் உட்காந்து உங்களை பறி கொடுத்த சோகத்தில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் கதவு நாக் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அக்கா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அக்கா அப்படி சொல்கிறீங்க. உங்கள் அக்காவுக்கு அப்போ தான் உயிரே வருது. ஒயன்மா எங்கடி போனேன் 3 மாதமாக உன்னை பார்க்காம அக்கா எவ்வளோ தவிச்சு போயிட்டு தெரியுமா, எங்கடி போனேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்குறாங்க. நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அக்காவுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, இப்போ அவர் எங்கே போனார்னே தெரியல. இங்கே பாரு, அவன் போகிறான், அவன் சைக்கோ, அவனை விட்டுரு. அக்கா போத நிறுத்து, நீ அவரை சைக்கோலாம் சொல்லாது. அவர் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு தெரியுமா, எனக்கு அவரு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க.
ஸோ உங்கள் அக்கா உங்களை சமாதானம் பண்ணி உங்களை தூங்க வச்சிடுறாங்க. இப்படியே ஒரு 1 month போது தயாங்கிட்டேருந்து உங்களுக்கு எந்த கால் எந்த மெசேஜ் என்ன எப்படி இருக்காருன்னு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்களும் ரொம்ப சோகமாக இருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருக்கும், நீங்கள் காலேஜ் போகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்க. பட் அப்போ உங்கள் அக்கா வந்து வயன் வயன் நான் சொல்கிறேன்லடி, எத்தனை நாள் நீ இப்படியே இருக்க போகிற, அவன் அவ்வளோதான், அவன் போயிட்டான், அவன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் மயன், அவன் கூடலாம் உன்னால் வாழ முடியாது, தயவுசெய்து அக்கா சொல்கிறத கேளு, உனக்கு நல்ல காலேஜில் அப்ளிகேஷன் வந்திருக்கு, ஒழுங்காக போட்டு அந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கோ, இல்லை நான் என் தயங்க பார்த்தா தான் சேருவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. உங்கள் அக்கா தான் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் தயங்க தெரியாதுல்ல. யார்? வயன் வீடு தானா? ஆமாம் இதான் வயன் வீடு. நீங்கள் யார்? வயன் இருக்காளா? இருக்காளே அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்க்குறாங்க. நீங்கள் தயங்கா? ஆமாம் நான் தான் தயங் அப்படி சொல்லி உங்களுக்கு அந்த தயங் வாய்ஸ் கேட்டோன்னே குடுக்குடுன்னு வெளியே ஓடி வரீங்க. பார்த்தா தயங்க தான். இப்போ நீங்கள் வேகமாக போய் தயங்க அக் பண்ணிட்டு சரி அழுவாதிரி தாங்க எங்கே போனீங்க, சரி அழுவாத அப்படி சொல்லிட்டு தாங்க உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஸோ தாங்கும் பாரு வயன், அது நான் போலீஸில் மாட்டலடி, ஸோ நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக போகிறேன். என்ன சொல்கிறீங்க? எதுக்கு சரண்டர் ஆகணும்? இங்கே பாரு வயன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி, ஆனால் நான் எதுவும் வேணும்னு பண்ணல, உன் கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் வயன். என்னால் இந்த கொலைகாரங்க பழியை சுமந்துட்டு வாழ முடியாது, எனக்கு ஜெயில் தண்டனை, நான் பழியை ஒத்துக்கிட்டு கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வரேன், அதுக்குள்ளே நீயே படித்து முடிச்சிரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வயன். இல்லை தயங் வேண்டாம் தயங் ப்ளீஸ், ஜெயிலுக்கெல்லாம் போகாதீங்க வேண்டாம் தயங் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா வயன் தேங்க்ஸ் சொல்கிறது கரெக்டு தான், அவர் இப்படியே இருந்தாருன்னா அவர் என்ன போலீஸ் தேடிட்டே இருப்பாங்க, அதுக்கு பதில் அவர் தப்பை ஒத்துக்கிட்டு அவர் ஜெயிலுக்கு போனாலாச்சு அவருக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படி சொல்லி உங்கள் அக்கா சொல்கிறாங்க. அக்கா புரிஞ்சுக்கோ வயன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் தயங்கும் அவர் தப்பெல்லாம் ஒத்துட்டு போலீஸில் சரண்டர் ஆகிப்பார். ஸோ அப்படி ஒரு 3 years போயிருக்கும், நீங்களும் காலேஜை முடிச்சிருப்பீங்க. தயங்க அப்பப்போ போய் நீங்கள் ஜெயிலில் பார்த்துட்டு வருவீங்க. 3 years முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி தான் தயங்கோட ரிலீஸ் டேட்டு. நீங்கள் உங்கள் அக்காலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அக்கா தயங்க எப்போ தான் வருவார்? வயன் சும்மா அம்மா இதே ஆறுடி, கோர்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இப்பெல்லாம் கத்திட்டு இருக்காது, நீ சும்மா இரு, என் தயங்க எப்போ வருவார்னே தெரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் குதிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ தயங்க வெளியே வராரு. சோடி போய் நீங்களும் தயங்க அக் பண்ணிக்கிறீங்க. பொட்டாட்டி என்னடி பண்ணுறேன் என் சொல்லும், உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உங்களை அடிச்சாங்களா தாங்க, என்ன நீங்கள் இப்படி ஒல்லியாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க அக் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அவங்க லைஃப் போகுது. ஆஃப்டர் தட் நீங்களும் தாங்க மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த 1 shot நான் என்ன என் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதான் சரியாக பேச முடியல. ஸோ இன்னும் நான் நிறைய யோசிச்சேன்டா, பட் இதுவே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்புறம் வேறு என்ன, இந்த 1 shot பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் பண்ணுங்கள், தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், பிடிச்சிருக்கனாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் எனக்கு ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது அடுத்து வேறு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறது தான். இஃப் எனி ஒன் ஆஃப் யூ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி டெலிகிராம் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் 1 shot மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஜிம்மினுக்கு தாண்டா போடுவேன், ஓகேவா? ஓகே, அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன், ஓகேவாடா? ஓகே, லவ் யூ ஆல், see you soon, bye.